ஹாய் கைஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வரப்போகிற பிப்ரவரி 15ஆம் தேதி 3ஆவது டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே 2 டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கு, இங்கிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 5 மேட்ச் வச்சதுக்கு மிக முக்கிய காரணமே இதுவும் குறிப்பாக இந்திய மண்ணில் இந்த மேட்ச் நடக்க போகுது. அதனால் இது ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் 5க்கு 4 வின் பண்ணால் கூட அது WTC ஃபைனல் மேட்ச் போகும்போது இந்தியாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 5 மேட்ச் வச்சாங்க. ஆனால் இந்தியா எப்போதுமே இந்திய மண்ணில் ஸ்பின்னை வச்சு ஈஸியாக வெளிநாட்டு வீரர்களை கதிகலங்க வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ண இங்கிலாந்து அணி இந்தியாவை கதிகலங்க வச்சது. இதனால் இந்தியா இப்போது ஒரு மேட்ச் தோற்று போயிருக்காங்க. மீதி 3 மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சே தீரணும். இந்த நிலைமையில் இப்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுறது பும்ரா தான். ஏன்னா இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு நடந்த முதல் மேட்ச்சில் இந்தியா நல்லாவே ப்ளே பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கோட்டை விட்டாங்க. 2ஆவது டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா அவருடைய அற்புதமான பவுலிங்கை வீசி ஒட்டுமொத்த இங்கிலாந்துமே கதிகலங்க வச்சார். அதனால் இந்தியாவுக்கு நல்ல வெற்றி கிடச்சிது. அப்படியே பும்ரா இப்போ 3ஆவது டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட மாட்டார். அதோட விராட் கோலி கிடையாது, KL ராகுல் கிடையாது, ஜடேஜா கிடையாது, இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இந்தியாவுடைய நம்பிக்கை நாயகனாக இருந்த எல்லாருமே இல்லை. மீதி இருக்க 3 டெஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிக்க போகிறாங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய IPL மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே இவங்களுக்குலாம் இப்போதைக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்க அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். அதனால் இவங்க எல்லாருமே இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா முதற்கொண்டு எல்லாருமே இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்தியாவுக்கு இப்போ பவுலராக சிராஜ் அவர்கள் மீண்டும் களமிறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த நிலைமையில் ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய அக்கர்கள்கிட்ட பேசியிருக்காரு. நட்ராஜனை இப்போது உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நட்ராஜன் சூப்பராக யார்க்கர் போடக்கூடிய நல்ல வேரியன்ட் பவுலர் தான். அப்படியாப்பட்ட பவுலர் உள்ளே வந்தால் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், எங்களுக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது ரோஹித் சர்மா நம்ம அக்கர்கள்கிட்ட பேசியிருக்காராம். அது குறித்து ராகுல் டிராவிட்டும் அக்கர்களுக்கு நல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் இப்போது ஒரு மேட்ச்சில் மட்டும், அதாவது ஒரு பயிற்சி ஆட்டத்தில் நட்ராஜனை கலந்து வைக்கலாம். அந்த பயிற்சி ஆட்டத்தில் நட்ராஜன் நல்லா ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை 3ஆவது டெஸ்ட் மேட்ச்சில் உள்ளே இறக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கார்கர் இப்போதைக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காராம். அதன் பேரில் ரோஹித் சர்மா இப்போது நட்ராஜனை வர வைத்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஆட்டம் ஒன்று போயிருக்கு. அந்த பயிற்சி ஆட்டத்தில் முதல்ல இங்கிலாந்தும் இந்தியாவும் மோதிருக்காங்க. அதில் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து வீரர்களை நம்ம நட்ராஜன் நல்ல ஒரு வேரியன்ட் பவுலிங்கை போட்டு சூப்பராக தாக்கியிருக்காரு. குறிப்பாக அவர் போட்டது ஒரு 10 ஓவர் வீசியிருக்காரு. 10 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பாலாவது யார்க்கர் பால் வீசியிருப்பாராம். அந்தளவுக்கு அவர் போட்ட யார்க்கர் பால்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் இங்கிலாந்து அணி ரொம்பவுமே தடுமாறி இருக்கு. குறிப்பாக அவர் ஒரு 5 விக்கெட்டை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமான விக்கெட்டாக பென் டக்கட் விக்கெட் வீசியிருக்காரு, ஜோன் ரூட் விக்கெட் எடுத்திருக்காரு. அதோட ஆலிபாப் இவர் தான் ரொம்பவுமே தண்ணி காட்டிட்டு இருக்காரு இல்லையா இந்தியாவுக்கு. ஆலிபாப் விக்கெட்டு மற்றும் கிராவலே விக்கெட்டு, பென் ஸ்டோக் விக்கெட்டு, இப்படி முக்கியமான 5 விக்கெட்டை வீழ்த்தி மிக முக்கியமான நல்ல ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்க நட்ராஜன் அவர்கள் வெறும் 25 ரன் விட்டு கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதனால் இங்கிலாந்து அணி தடுமாறி 180 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட்டாக இருக்காங்க. இதே நிலைமை நல்ல மேட்ச்லையும் நம்மளுடைய நட்ராஜ் அவர்கள் சூப்பராக பவுலிங் வீசினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வரக்கூடிய 3 டெஸ்ட் மேட்சும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் அக்கர்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால் 3ஆவது டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நட்ராஜனும் முகமது சிராஜும் உள்ள களமிறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதா இப்போ சொல்லப்படுது. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே நட்ராஜ் அவர்கள் நல்ல டெஸ்ட் மேட்ச்சில் இதே மாதிரி பவுலிங் வீசினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.